ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சோயா சங்க் அப்புறம் பிளாக் சன்னா வச்சு ஒரு சிம்பிளான கறி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு சின்ன பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுப்போம். இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கேப்சிகம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா அதில் கேப்சிகம் இருக்கிறதே தெரியாது. இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரணும். கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டொமேட்டோஸும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பிளாக் சன்னாவையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர சன்னா பாயில் பண்ண தண்ணியே இதில் ஊற்றி நல்லா நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சோயா சங்க்ஸை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த மசாலாலாம் சோயா சங்க்ஸோடு சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இதில் விட்டுட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே இந்த டைமில் விட்டுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை மறக்காமல் சப்பாத்தியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் கூடயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.